Yes, first, Shamil book review. Shamil can start. இன்னைக்கு நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வந்து பாத்தீங்கன்னா வி சா புக் கால் மைண்ட் செட். டக்கரோட மைண்ட் செட் சில பேர் வந்து அந்த மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா படிச்சீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல. சூப்பரான ஒரு புக். இந்திய போன அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட் புக் வந்து ரிவ்யூ பண்ணப்போ ரொம்ப நல்லா ஃபீட்பேக் கிடைச்சது. ஸோ தயவு செய்து மைண்ட் செட் புக்கை வந்து ரிவ்யூ பண்ணுங்க. இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போற புக் வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புக். எத்தனை பேர் சேல்ஸ்ல இருக்கீங்க? ஓகே, நிறைய பேர் நீங்க அட்லீஸ்ட் வந்து இந்த சேல்ஸ்ல இல்லாட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸ் பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்ல சேல்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க கூட ஒரு சக்சஸ்னா என்ன, சக்சஸ் எப்படி மெஷர் பண்றது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு புக்குங்க. இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா கோ ஃபார் நவ். ஓகே, இந்த புக் தெரியுதுங்களா? இந்த கோ ஃபார் நவ் பை ரிச்சர்ட் ஃபென்டன் அண்ட் ஆண்ட்ரியா வால்ஸ். இந்த புக்கோட டைட்டில் ஆத்தர் வந்து நான் சாட்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த புக் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு ரிவ்யூ. ஸோ இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப ஒரு குட்டியான புக், ஒரு 76 பேஜஸ் தான். ஸோ வந்து நீங்க ஒரே செஷன்ல வந்து நீங்க ஈஸியான இந்த புக் நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த சேல்ஸ் பீப்புள் இல்ல நார்மலாவே வந்து சேல்ஸ் பீப்புள் இல்லாட்டி கூட வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கிறவங்க கூட ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சக்சஸ் அதுல வந்து நோஸ் என்ஓஎஸ்சி இல்ல நோ என்னோ வந்து எத்தனை நீங்க வாங்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் சக்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து 20 கால்ஸ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா 4 சேல்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே ஆகுது அப்படின்னா இந்த 20 வந்து நீங்க வந்து சேல்ஸ் பண்ணும் போது 30 கால்ஸ் நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து 2-3 கால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நோஸ் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம் அந்த எஸ் கொண்டு போறதுக்கு. இந்த புக்கோட தீமே இதுதான். என்ன அப்படின்னா எஸ் இஸ் த டெஸ்டினேஷன், நோ இஸ் ஹவு யூ கெட் தட். இங்க போட்டிருக்கேன் பாருங்க, எஸ் இஸ் த டெஸ்டினேஷன், நோ இஸ் ஹவு டு கெட் தட். இதுல வந்து ஒரு 5 levels ஆஃப் சக்சஸ் வந்து 5 levels ஆஃப் ஃபெயிலியர் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்றாங்க. நீங்க வந்து புக் வந்து கொஞ்சம் இதை வாங்கி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இது ஒரு விஷயம். இன்னொன்று the 5 failure levels, அதுதான் அந்த புக்கோட ஒரு ஹைலைட்டுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து the ability to fail அப்படின்னு சொல்றேன். எப்படி நீங்க ஃபெயில் பண்றீங்க. லெவல் 2 வந்து willingness to fail, அதாவது ஒரு ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு willingness இருக்கணும். தேர்ட் லெவல் வந்து wantingness to fail, வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு டிசைர் இருக்கணும். லெவல் 4 வந்து ஃபெயிலிங் பிகர், அதாவது பெருசா வந்து நம்ம ஃபெயில் ஆகணும். ஃபிஃப்த் வந்து அந்த ஃபெயிலியர் வந்து நம்ம எக்ஸ்பெரன்ஷியலா வந்து சக்சஸா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 5 வந்து 5 லெவல் வச்சிருக்கிறாங்க. அது போக இன்னும் வந்து சில ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபெயில் பிக்னு சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபெயிலியர் ஆகுது பெருசா ஃபெயில் ஆகுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபெயில் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சீக்கிரம் ஃபெயில் ஆகுங்கன்னா ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்டெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் வந்து டிலே ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெயில் எக்ஸ்பெரன்ஷியலி அப்படின்னு சொல்றாங்க. ஃபெயில் ஆகும்போது இந்த சக்சஸுக்கு உண்டான ஃபெயிலியர் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணுங்க டுவர்ட்ஸ் அ டெஸ்டினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் வந்துங்க ஒரு நல்ல பாயிண்ட் இதுல நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க எத்தனை நோஸ் நீங்க வாழ்க்கையில நீங்க வாங்குறீங்களோ அத்தனை தடவை நீங்க வந்து சக்சஸா நீங்க போவீங்க. ஸோ இதுல மெயினான தீம் வந்து இந்த புக்கோட மெயினான தீம் வந்து இன்க்ரீஸ் யுவர் நோஸ் so that you can increase your yes. Yes is the destination, no is how you get there. இதுதான் வந்துங்க இந்த புக்கோட பத்தி சின்ன ரிவ்யூ. ரொம்ப அருமையான புக்கு. நான் சொல்ற விட இந்த புக்கு நீங்க வாங்கி நீங்க படிச்சீங்க அப்படிங்கிற போது இன்னும் நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஒரு லைஃப் சேஞ்சிங் புக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டுடேஸ் புக் வந்து கோ ஃபார் நவ். நான் என்னோட அந்த புக்கோட டைட்டில் ஆத்தர் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக் பத்தி ரொம்ப டீட்டெயிலாக ரிவ்யூ வேணும்னா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ SRECA டீம் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு டுடே ஸ்பீக்கர் as well. ஏன்னா ஸ்டார்ட் அப் பத்தி பேசுறீங்க. நானும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷமி. தேங்க்யூ ஷமி. குட் ஈவினிங் ஆல். This is our 48th webinar talk, the little hacks of happy life. Our principal man has conveyed her regards for this meeting. We welcome our speaker of the day, Dr. V.S. Akshaya, faculty members, and all our alumni friends. Akshaya ma'am belongs to the 99 batch EEE branch. After her engineering,
She has completed her master's in 2001 and she has completed her PhD in ICE domain in 2017. She has worked in various colleges as a lecturer in computer science department and also as a head of the department of IT for a few years. Currently, she is working as head higher studies in international relationship as well as a professor of CSE department. She is having around 18 years of experience and has renowned publications in impact factor journals. She is a member of IEEE, ISTE, and CSI. Her research interest is business intelligence, web series, cloud computing, and IoT. She provides guidances and personal motivation for students who are interested in pursuing their higher studies both in India and abroad. She also helps students to pursue their dreams and passion. She enjoys and celebrates their success together. She likes the saying, if you strongly believe in your dream, anything is possible. Over to you, ma'am. Thank you, Vasant sir, for the wonderful introduction. So first of all, it is really great to be here, back to my college after almost 20 years now. I'm really happy. It is something like back to home, Mari. In fact, in this juncture, I would like to thank the principal ma'am and all my faculty members who all given their efforts, put their efforts, and நாம வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பெரிய first, of course, it is our mother, and on this occasion I wish everyone happy Mother's Day. And the second thing is I have my gratitude to all the teacher members. I think a few teachers are there who handled me, and I really sincerely dedicate to all my teachers who are like they are the building blocks, I would say, of our life. And in that juncture, SREC is one of my great gift in life too, because that is where I started my college life. It is not only about studies, academics, but it developed me in as a holistic person. So in college college to I was a totally different person. It transformed me a lot. So I dedicate this to my teaching fraternity. Okay. Now getting into the topic, the little hacks, life hacks for happy life. This topic is something naturally in the pandemic. I thought, okay, this should be a conventional topic. It should be a little bit light, and it should be a kind of a motivation session for people. Main intention, because in the pandemic, everyone is stressed. Okay, working from home, taking care of all the chores at home, balancing work and home. It's really tough. It's a mess kind of thing. So I thought, okay, konja lighter, different, konja or positive vibe, or a motivational session, konja lighter, people will always like, and it will reach people, and it will be something useful to people. I just thought, okay, since there'll be some students also who will be listening to this session, so I thought definitely this will be a kind of, it's not nothing new, but it will have a different perspective to life. And end of the session, I'm sure there'll be some takeaways for your life. That is all I ensure. Okay, so with that small keynote, I just get into the topic. So what is the little hack for happy life? It is nothing but what are the small இப்போ நம்ம எதெல்லாம் சின்ன விஷயம் நினைக்கிறோமோ, எத்திக்ஸ், சின்ன principles அப்படின்னு நினைக்கிறோமோ, அதை வந்து நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், but it has a very important point in our life அப்படிங்கிறது நம்ம மறந்துடுறோம். அதை நம்ம வந்து we give weightage very less, but all these things carries a lot of impact in one's personal as well as career life அப்படிங்கிறது. It is something really should be noted here. So that is the purpose of this session, I would say.
எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஒரு 15 points I've just made a note where it is not just quotes, but it is my own life experience ன்னு சொல்லலாம். I'm just trying to share my own life experience because I had both personal as well as the hard experience, and which by which I learned a lot about life and how I just came forward அப்படிங்கிறது. So this you can just I'm just trying to share in each and every quote as such. The first thing is for everyone, I think there are people who would have just completed our college and getting into job. I think the first and foremost thing that everyone should notice or should do is that finding their own life purpose. இது ஏன் வந்து why we should, but still there are people, even including me, few years முன்னாடி வரைக்கும் I didn't understand what is my life purpose. Okay, எதுக்கா why, what is the purpose, or what is my entire goal, or what is that I really want to do in my life அப்படிங்கிறது first you need to identify. Okay, so here in the book here I want to mention a book, Ikigai. So it is nothing but the Japanese secret to a long and happy life அப்படிங்கறது ஒரு book, Ikigai அப்படிங்கிற book. So அதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க what is the life purpose, how it should be, how your life purpose should be அப்படின்னு சொல்லி. So அத வந்து we have different 4 quadrants. So basically the first quadrant is something like which you really love to do. Okay, that's different love to do. And the second purpose or second thing would be you would be really good at it probably, but you really wanted to do. Okay, that's the second option. The third option was it is the need of the art, or it is what the world needs from you. That is the third kind of purpose. And the fourth one is that is what which is you can be paid for அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே, இந்த 4 கேட்டகரி இருக்கு. இந்த 4 கேட்டகரியில உங்களோட பர்பஸ் நீங்க செலக்ட் பண்றது வந்து எப்படி இருக்கணும்னா it should be a combination of all these things. So it should be, it is எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா you should take your purpose as your passion should be your purpose அப்படின்னு சொல்லி it's a common thing which everyone really wanted to do. ஏன்னா அப்படின்னா ஏன் வந்து நம்ம பேஷனை வந்து நம்ம பர்பஸா எடுத்துக்கணும், இல்லைன்னா our ultimate objective எடுத்துக்கணும் அப்படின்னா how much ever your effort that you put, you don't feel like doing that. Okay, so இப்போ for example if your love for photography ன்னு வச்சுக்கோங்க, photography வந்து ஒருத்தருக்கு வந்து it may not be a main profession. Okay, ஒருத்தருக்கு அது ஹாபியா இருக்கலாம். Okay, பட் ஒரு சில வந்து இந்த போட்டோகிராஃபியா வந்து ப்ரொஃபஷனலா பண்றாங்க, ரைட்? சோ இப்போ இந்த போட்டோகிராஃபிங்கிறது so for example this, for that matter, it will go with this particular quadrant, like you love to do photography. The second thing is you can be good at photography, and the third one is obviously the world needs the best photographers, and obviously that is the best thing that any person would pay for it. Okay, provided we have a skill to capture the real moments of people. Okay, so this could be one particular example for that matter. So your purpose, you should, first thing is you should identify your purpose, life purpose. What is that you really want to become, so that it is not just your love for it or job, but at the same thing you are being paid for that particular passion. Okay, so ultimately what happens is that you don't feel like working, you don't feel like earning, like, and one more thing is you will put your full efforts 100%. இப்போ வந்து எப்பவுமே யாரோ ஒருத்தங்க பிடிச்ச ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா obviously 100%, 200% நம்ம வந்து அதுல எஃபோர்ட்ஸ் போடுவோம். பட் இதுவே வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வேலை பண்றோம் அப்படின்னா definitely you may not strain yourself. That is what I mean to say. ஒரு கடமைக்கு ஒரு ஓகே நம்ம salary வாங்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பண்ணுவோம். Okay, so it is important that you identify the purpose, so that for the long term it will be really solve for the purpose. Okay, it will really make the life more meaningful as well as purposeful. So that is the first thing. The second thing is self-confidence. Okay,
for any person, see, I'm just targeting, or I'm just telling this for people who have just moved out of college and who are really getting into a new career kind of stuff. Uh, I'm just trying to motivate people. Um, I'm just trying to, I even tell where I just missed something. Okay. The second thing is self-confidence. Self-confidence is the superpower. தமிழ் ஒருத்தன் சொல்லுவாங்க எதை வேணாலும் நினைக்கலாம் பட் நம்மகிட்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தா யூ கேன் அச்சீவ் எனிதிங் எனி மூமெண்ட் ஆஃப் யுவர் டைம் வாட் எவர் மேபி யுவர் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது அது வந்து 100% ட்ரூத். ஓகே, வாட் எவர் மேபி யுவர் சிச்சுவேஷன், நீங்க எந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கலாம், okay, your background வந்து சரியா இல்லாம இருக்கலாம், you don't have a very good background to help you to come up, whatever may be, but if you have a self courage and self confidence, I think anytime the magic can happen. The only thing is you should be persistent on your work and on your principles, and you should always work towards your meeting out your goals and dreams. That is very much important. Okay, so எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இப்போ ஒரு typical example நான் சொல்றேன். In higher studies people, there are people who really have very good background. Okay, so அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு திமிரல தெனாவட்டுல இருப்பாங்க. லைக் நம்ம எந்த காலேஜ் வந்து என்ன யூனிவர்சிட்டியில வாங்கிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் either they want to study in US or UK, for example US எடுத்துட்டோம் அப்படின்னா they have a very supreme superiority complex that they can get admissions in US university over 30 to 40 lakhs அவங்களால வாங்க முடியும் அப்படி ஒரு இதுல இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட், ஹி வாஸ் வெரி காலேஜ் ஃபீஸே பே பண்ண முடியாத ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே, பட் he really and his mother was a homemaker and his father was a driver. Okay, but he is a very good student, but his passion is really wanted to do his masters in Germany. And now on the initial first year I was trying to motivate him, and now he successfully landed his dreams, and he got his job also in Germany, and he is right now settled in Germany. Now இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, but the other person which the other person which I was talking about, he is still in Coimbatore only because he didn't have the strong determination to really achieve this. நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, நம்ம எப்படி இருந்தாலும் போயிருவோம் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் he had, that ego was there, and obviously he didn't get it. This is a perfect example. Though he had a very good background and other support, he was not able to go. That is because of his attitude and of course the confidence he had on himself. அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் he didn't have it for himself. So I think if you have self confidence, anytime the magic can happen. That was a perfect example, and I have many other examples, but lack of time, I would like to quote only one example at a time. Yeah. The third thing is expertise. Okay. The expertise, I would say, like, if you really want to be notable for whatever field it could be, okay, I think expertise is what is the main key. Is a main key over here. நீங்க வந்து what is that you want to be called for, or what is that you should be what to say, you should be representing. Okay, it is totally on the expertise. Okay, if you the higher the expertise or higher the knowledge, the higher the power, the higher the growth ultimately. So எல்லாருக்கும் தெரிஞ்சதா எனக்கு தெரியும் அப்படின்னா, then obviously you can survive, but how long? Okay, if you want to have exponential growth, and obviously you should have expertise with the competency when it compared to the other people, so that you are distinct and you differentiate yourself with your expertise. And the expertise can be on anything for that matter, whatever may be your domain.
either it is engineering or arts or anything for that matter. Say if it is going to be a digital marketing or you into your, for example, any other platform, something like you have designing. Okay, so அது ஒரு தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க செருப்பு தைக்கிறனா இருந்தா கூட அதுல நீங்க பெஸ்டா இருக்கணும். ஓகே, அவனே மாதிரி வந்து நீங்க தைக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. So that is that kind of competency, that kind of the performance, the expertise you should have, so that you can differentiate and you can be identified for your expertise, and that makes you to survive for a longer run in your life. And the fourth thing is, I always believe in this. What you seek is what you get. What you seek is what you get. அதாவது நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. இட் ஷுட் நாட் டேக் இட் ஃபார் தட் மேட்டர். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 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 இப்போ நானே ஒரு ஒரு புக் பத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் பத்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு புக்கு, இல்ல அந்த யூனிவர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, இட் இஸ் அ பிராக்டிகல் எக்ஸாம்பிள். லைக் ஐம் லிட்டில் பிட் ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ட் ஐம் ஃபாண்ட் ஆஃப் புக்ஸ். ஸோ அப்போ வந்து நிறைய அந்த யூனிவர்ஸ் பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஐ டென்ட் ஹேவ் த ரைட் பர்சன் டு கனெக்ட் மீ. அப்போ வந்து ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இல்லாத ஒருத்தர் தான் வந்து she got connected to me and she talked, she introduced the book on Secret, and the day one I was introduced to the book Secret, and I just read the book, and you know, like that was one of the turning point in my life. Though I was a very self-confident person, after reading books, it is something like it gave me so confidence, and I became so courageous and to face anything in life, and I become little bit spiritual. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து உண்மையாலே நேசிக்கிறோம், உண்மையாலே நம்ம கேட்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து அது நம்மளோட கனெக்ட், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் தான் இருக்கணும் இல்ல, ஈவன் ஃப்ரம் தி outer circle, out of our friend circle, they get connected to us by some means, and they solve our purpose. And the requirement என்னவோ அவங்க சால்வ் பண்றாங்க. I was எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படா இவங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது. she belongs to some other department. அவங்க நம்மகிட்ட வந்து பேசணும், அது அவளுக்கா பேசுறது கூட கிடையாது. ஏதோ ஒரு சின்ன கான்வர்சேஷன் வந்தது. அந்த கான்வர்சேஷன்ல I said even I'm fond of books அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை வந்தது. வார்த்தை வரும்போது why don't you read this book அப்படின்னு சொல்லி she introduced that book to me. So அப்போ வந்து அப்போ கூட எனக்கு அவ்வளவுக்கா தெரியல. அப்போ அந்த புக் ரீட் பண்ணிட்டு when I just got into the book, the entire book அப்படிங்கும்போது இதை பத்தி தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். this is what really we wanted அப்படி எப்படி தன்னால வருது அப்படிங்கறத நான் பார்க்கும்போது, then I thought, okay, if you have a deep desire inside you, I tell you, no matter what, wherever there is in the world, it will get to you, because the deep desire in your heart attracts that particular thing and it gets to you in some form. It is not the quote, dear friends, this is not my quote, this is all my experience. In the platform I use பண்றேன் அப்படின்னா, there are many people in different situation, family situation. யாருக்கா எல்லாருமே ஓகே, எல்லாருமே கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஆனா நம்ம லிசன் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மள ஸ்பார்க் பண்ணுச்சுன்னு வைங்களேன், that will be the turning point in one's life. அதுல நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், because I'm a very good listener. I listen to people more than I speak. I listen. அந்த மாதிரி நிறைய பீப்புள் நான் லிசன் பண்ணிருக்கேன். அதுல கிடைக்கிற சின்ன சின்ன விஷயம் நான் வந்து ஐ டேக் நோட்ஸ். நான் வந்து என்கிட்ட வந்து நிறைய டைரி இருக்கும். ஸோ wherever I go, I take a diary and I make all those notes. அண்ட் வீட்டுக்கு வந்து அதை நான் திருப்பி படிப்பேன், அண்ட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத ரீகலெக்ட் பண்ணி, அண்ட் ஐ ஜஸ்ட் கோரிலேட் வித் மை லைஃப். அந்த லைஃபுக்கு அதுக்கு அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீச்ல இருக்கு. It has happened in my life, and I'm sure this session will also be a solution for many of the people. I believe in it. So
இந்த பாயிண்ட்ல வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூல பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாட் இஸ் த டீப் டிசையர் இன்சைட் யூ? அந்த டிசைர் வந்து இட் ஷுட் பி ட்ரூத்ஃபுல், அது உண்மையா இருக்கணும், அது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும் டெஃபினட்டா சொல்றேன், இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இட் வில் கம் அண்ட் ரீச் யூ. ஓகே, அந்த சேனல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ மே நாட் ஈவன் நோ தட் பர்சன். Okay, if you are really true to yourself and you are really blessed, it will reach you. Okay, the only thing is you should really seek for it. எனக்கு வேணும் அது நீங்க தேடணும், எதுவுமே தேடினாதான் கிடைக்கும். ஓகேவா? Please do that. Okay, and this will be a solution for anything for that purpose. Okay, நீங்க ஈவன் இது வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல சொன்னேன். இப்போ வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஜாப் தான் வேணும் அப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகோல ஒர்க் பண்ணும், நான் அமேசான்ல ஒர்க் பண்ணும், எனக்கு இந்த பொசிஷன்ல வேணும், அதுக்கான ஒரு பர்சனை எனக்கு வந்து எனக்கு காமிச்சு கொடு கடவுளே, லைக் யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு நீங்க, I tell you, if you really pray for this within 45 days, that particular person, someday you will get the connect. Someday you'll get the connect. If you don't get the connect, it means that you are not serious and you are not sincere. Take it from me, it will happen. Okay, thank you. The next slide. Okay, and the other important thing which I always strongly believe is that your environment is decide your future. I very strongly believe in it. Okay, because as the saying goes, when a flower doesn't bloom, you fix the environment in which it grows, not the flower. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா வரல அப்படின்னா அவனோட பேக்ரவுண்ட், அவனோட என்விரான்மெண்ட் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் attitude is also matter, but most of the influence என்னன்னு பார்த்தனா அவனோட என்விரான்மெண்ட் நான் சொல்றது அவங்களோட ஹோமா இருக்கலாம், அவங்களோட காலேஜா இருக்கலாம், ஓகே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கா இருக்கலாம். ஓகே, I strongly believe in it because to by God's grace, நம்ம எல்லாருமே இந்த மீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசன்ட் பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா, யூ ஜஸ்ட் திங்க் ஓவர் நம்மளோட ஸ்கூல், நம்மளோட காலேஜ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், பை காட்ஸ் பிளெஸிங் இட் ஹாஸ் பீன் ஹெல்த்தி. ஓகே, ஹெல்த்தியா இருக்கிறனாலதான் நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது எந்த அளவுல வந்து அது வந்து பொய்யாகாது. இட் இஸ் 100% ட்ரூத். ஓகே, அதே மாதிரி நீங்க ஒரு பர்டிகுலர் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா யூ வில் பி அட்ராக்டட் வித் த பாசிட்டிவ் பீப்புள். டெஃபினெட்லி இட் ஹேப்பன்ஸ். ஓகே, நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு நெகட்டிவ் பர்சன் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் நாட் கெட் அலாங். இப்போ ஒரு சிலர் பார்த்தாலே அவங்க காலேஜ் அந்த காரிடார்ல வராங்க அப்படின்னா நம்மளே வந்து அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போறோம். ஒரு இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஸோ அது என்ன பாத்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் செல்ஃப் இன்ஸ்டிங்க்ட்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, அவர் செல்ஃப் இன்ஸ்டிங்க்ட் இட் டெல்ஸ், ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து நமக்குள்ளே அது இட் ஒர்க்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது definitely you should get away from the what do you say, away from the environment. இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா போகணும்னா இருக்கிறதும் ஸ்பாயில் ஆயிடும். That's very simple statement. Okay, if you think your energy, your positive energy is going to drain, it is better you say goodbye to that particular network or that particular circle, whomsoever it could be, because even a single negative person, a person with a negative vibration will cause a lot of damage to your life. That adla endha sandevame kediyadhu. Okay, so as the statement goes, sometimes you have to remove yourself from the environment in order to recharge, to be healthy, or just flat out leave a dangerous energy. Never feel bad about doing what you must do to save yourself. It is not to save yourself, it is to save your family also. Okay?
So this is very important. So it is always important to keep your environment. அதே மாதிரி அதே மாதிரி நீங்க ஒரு நார்மல் பர்சனா இருந்தாலுமே ஓகே எப்போ எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்பாயில் பண்றோம்னு சொல்றோமோ the same way ஒரு positive environment, even if you are going to be a very normal person, I tell you, if you are even going to be a normal person, and if your environment is really rich, okay, rich அப்படின்னா so even if it is going to be a normal person and your environment is really rich, என்ன சொல்லுவாங்க, you will definitely take the energy from the environment and you will progress with the growth of the entire environment. It's as simple as it is. Okay, both the things work as good at this. Okay, இது வந்து என்னோட personal lifeல I really experienced. Okay, and of course you too have had the same experience. And sixth one, be committed. Okay, நீங்க ஒரு extraordinary results வேணும், extraordinary positions you want to achieve in your life அப்படின்னா நீங்க extraordinary work பண்ணணும். Okay, it is as simple as it is. Okay, நான் வந்து சும்மா ஒரு நார்மலா ஒரு ஜாபுக்கு போயிட்டு அது whatever life gives me I just take it அப்படின்னு இருந்தேன்னா then it will give a very normal life like others. Definitely for that matter. இல்ல ஒரு extraordinary work வேணும் அப்படின்னா then obviously you have to put extraordinary work, you have to put your efforts and you have to be committed for the same. Okay, so as it is given, without commitment nothing happens. It's as simple as it is. At the same time, இப்போ இந்த எக்ஸாம்பிள், be committed with the process without being emotionally attached with the results. So like now whatever may be my commitment and I am putting my 100% efforts, but I don't get promotions, I don't get the desired results or desired profile for whatever I have given abdinana, it is not like that. Okay, you just keep on putting your efforts. Definitely I tell you, the success will follow you. It's as simple as success will follow you. Okay, in the situation, I mean, in the college, at the college, you will definitely get it. Okay, whatever you put, it has never been wasted. It's as simple as it is. நீங்க ஒரு சீடை போடுறீங்க, அந்த சீடு ஒரு காலகட்டத்துல முளைச்சுதான் ஆகணும். Okay, it has to grow. Okay, so it is as simple as to put your efforts, be committed. Definitely you're going to reap the benefits very shortly. Maybe not in short span of time, at least over a long run you will reap the benefits. Okay, so that is what is about committed. And the seventh one, be grateful for every little things in your life. Okay, இப்போ இந்த pandemic situation, like everyone, it is quite obvious, நம்ம வாழ்ற வாழ்க்கை எத்தனை பேத்துக்கு வந்து ஒரு ட்ரீமா இருக்கு கண்டிப்பா, ரைட்? hope everyone agrees to this. ஓகே, நம்ம இருக்கிற ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஒரு வாழ்க்கை. ஓகே, ஒண்ணுமே வேண்டாங்க, ஒரு சின்ன ஈவன் ரெண்டட் ஹோம்ல ஒரு 4 ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமா சாப்பிட்டு டிவி பார்த்து அவங்கவுங்க வீட்டுல இருந்து நம்ம இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு salary வாங்கிட்டு decent we are leading our life. Okay, don't you think it is more than enough right now? நீங்க வேற எதுவுமே அசட்டு எதுவுமே வேண்டாம். லைஃப் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியா பீஸ்ஃபுல்லா, நம்ம ஈவன் காலேஜ்க்கே போகாம வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு 2 பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு ஃபேமிலியோட குழந்தைங்க அவங்க படிக்கிறாங்க, ஹெல்த்தியா இருக்கும். Don't you think it is more than enough for us? I tell you, this current situation or this current situation of your life, it is a blessing. It is a blessing. Definitely make a note, it is a blessing. You should be thankful every moment, every day. I tell you people, my dear friends, please ஒரு 10 நிமிஷமாச்சு நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு blessingக்கு நீங்க thank பண்ணுங்க. If you are not going to do it, what else you are going to do for the God who has given so much to you? Okay, ஒரு 10 நிமிஷம். Okay, I tell you, this gratitude will take you to heights. Okay,
And another important thing is, whatever you whenever you say a thank you, நீங்க அத வந்து வேர்ட்ஸ்ல சொல்லலாம், but it is always it's better to write ன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, when you write you will do it mindfully அப்படிங்கறாங்க. அந்த mindfully அப்படிங்கறது வேர்ட் வந்து இட்ஸ் எப்படின்னா உருக்கமா, அதாவது அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்க எழுதினாலும் அந்த 10 நிமிஷம் 100% அந்த ஒரு உள்ளுணர்வோட விழிப்புணர்வோட அதை வந்து நீங்க எழுதணும் அப்படிங்கிறாங்க. அப்படி எழுதும் போது என்ன ஆகுது அப்படின்னா, you will have a kind of vibration, positive vibration. அந்த gratefulness ஓட எழுதும் போது what happens is the universe will give you more and more to be thankful for. This will happen. அப்படி எழுத முடியாதவங்க, you can when you are praying to God, say thank you. Okay, even நம்ம ப்ரே பண்ணும்போதுதான் சாமிட்ட உட்கார முன்னாடி இருக்கும் போதுதான் இல்ல, whenever you do your cooking, anything for that matter, you can say thank you God. ஒவ்வொரு விஷயம் தேங்க் பண்ணுங்க. Okay, I tell you, if you start writing, you will definitely see a change. But writing வந்து it should be persistent சொல்றாங்க. Like continuous-ஆ எழுதணும், consistent-ஆ எழுதணும். Every day you should write. ஒரு சில எனக்கு தெரிஞ்சவங்க வந்து 3 times a day எழுதுறாங்க. But it is not practically possible. At least நம்ம வந்து 1 time a day எழுதலாம். Okay, but it definitely it has a drastic results. Please check for it. Okay, so and they say a grateful heart is a magnet of miracles. It happens, and it is, there are a lot of proofs for that too. Okay. The next thing is keep learning and be creative. Of course, it is like as yoga is for your body, meditation is for mind, and learning is for your brain. அப்படின்னு சொல்றாங்க. Okay, நீங்க யோகா பண்ணா பாடியை வந்து you can keep it very active. Okay, if you do meditation, okay, your mind will be very what is it, active சொல்ல முடியாது. Actually meditation வந்து it is not to make things active, but if you do your learning, it is it's an exercise for your brain. It's an exercise for your brain. Okay, so and by doing so, when you are exercising your brain, what happens is automatically அதோட side effect என்ன அப்படின்னா, you become creative. You become creative. You'll be able to think out of box. Okay, whenever you keep on giving some active work, okay, or problem solving, whatever, some creative work பண்ணும்போது உங்க brain வந்து activate ஆகும்போது there's some kind of hormones secreting, and that makes a person creative, and it makes them a mastery. Okay, so to achieve mastery, then obviously you have to keep learning. So once you keep learning, that is where your progress is all about. Wherever there is a progress, there is always the growth. So if you think you have to earn more, and obviously you have to learn more. So you need not chase for money. Money will chase you once you learn more and you develop your skill set. Self-respect. In fact, that is one important principle, is all about self-respect. So whatever maybe your what your background of kind of sort of thing, make self-respect as a priority. Okay, and it is a one important what is it thing which you have to respect yourself. Okay, what so maybe your higher officials or your colleagues and whatever may be, and the self-respect illa abdina, that it is better to quit from the environment. There's nothing wrong in it. Okay, so they even say that you should not tolerate disrespect, not even from yourself. Okay, நீங்க உங்களுக்கே வந்து அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. you should neglect even yourself. You don't respect yourself அப்படிங்கிறாங்க. So அந்த அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல அப்படின்னா what happens is that you will lose your self image.
Okay. When you lose your self-image, you lose your confidence. When you lose your confidence, you will not do a great things. Okay. You will lose your enthusiasm. You lose your proactiveness. You will lose your involvement in any of the activities. Okay. You will not come forward to do anything. Okay. So obviously there will not be growth. Okay. And obviously you will not reach your goal too. Okay. So self-respect is the key for everything. Yeah. And the next is nothing but your live now. Is something which I really நான் இது ஃபுல்லா practice பண்ணானா இல்லைன்னு தெரியல, but to some extent I practice this. I never think about yesterday, or I don't think about tomorrow. Okay, but I think about now. I think about today, and I think about what is happening now. Am I doing the right things right now? Okay, if I'm going to do the right things right now, then obviously everything else is taking part. Okay, uh, your tomorrow is decided on how and what you do today, and not just today, what you do now. Okay, so what I really wanted to say is, இன்னைக்கு இந்த நிமிஷம், whatever is your commitment, are you meeting out? Are you satisfying your needs? Are you satisfying your family requirements? Are you satisfying your company requirements? That is sufficient. If you're 100% happy with that, just leave the rest. Everything else is taken care by itself. Definitely. Okay, I have a strong belief on that. And another important thing is, don't ever save anything for a special occasion. Being alive is a special occasion. Okay, future-க்கு நீ எதுவுமே சேவ் பண்ணாதீங்க. Okay, ஒரு குறிப்பிட்ட amount, that's okay. To be in the safer side, that's okay. Beyond that is not necessary. Okay, the perfect example is this pandemic situation. Of course, savings is plus, but beyond that, you don't need. Okay, like they are suffering for life. Then what is that you are going to save for life? Okay, so நிறைய விஷயங்கள், if you are able to correlate with this pandemic, you can definitely you can just understand these quotes. Okay, you can really value these things. Self-discipline is everything. Of course, it's all the small things that will add up to your the original character. Okay, it's the little things. Okay, the self-discipline is nothing but the little things that you have to do for yourself. Okay, and which as a wholesome will define your character. Okay, so discipline is nothing but the bridging the goals and accomplishments. Okay, it leads to your the success of your the entire career, or it is a bridge which just connects your goals to achievement. And the other point is that your level of success is determined the level of discipline and the perseverance. And another important thing is the consistency. Okay, so if you are self-disciplined, and you have the perseverance and the consistency, you can achieve anything in this world, whatever may be your situation. The next important principle is silence and patience is power. I tell you something very important. These two have powerful energies. Very good example is people who are very silent are very powerful. They'll be silent, but they are powerful. Yeah, definitely. So patience makes a person mentally strong, and silence makes a person emotionally strong. Okay. Another important key point here I would like to stress is that when you are silent, you get connected with the God. A perfect example is your meditation. Okay, when you're in deep meditation, I tell you, when you concentrate between your eyebrows,
Okay, the third eye. Definitely, I tell you, if you have seeking for some solutions for some problems in your life, you'll get answers for it. You try to practice, it happens. It happens. So when you are really in deep silence, concentrating in the third eye, within the eyebrows, okay, if you have real questions and you have truthful questions, and if you are seeking for any guidance, the God answers you for all those problems. You get solutions naturally. It's a proven one. You can just try it. Yeah. I have just 2 more slides. Yeah. Okay. And you are unique. Never ever think you are inferior to anybody, or at the same time, you don't think superior to anybody, and you are not either equal to anybody, but you're always unique. Every one of us has their unique traits, which God has given to us. Okay. You should celebrate that. Okay. And you are incomparable to anyone in this world. So with that particular character, or with that particular expertise, you try to do as much as good to others, uh, um, which doesn't help only you as well as for your world. Okay, and that is why you are given that unique character. Okay, so do as much as um, for the service with that unique character to others, so that uh, God is God will be helping you for that. The next one is acknowledge others' success. See, the main point is here. What I would like to say is that be an open-minded person. Okay, please be an open-minded person. Okay, நம்ம வந்து நம்ம பண்றதுதான் பெருசு, இல்ல நம்ம மித்தவங்களாம் வந்து எது பண்றாங்க ஓகே அப்படின்ட்டு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், இருக்கிற சிச்சுவேஷன், இருக்கிற ப்ரொஃபைலை விட நீங்க கீழே போயிருவீங்க. பி ஓப்பன். எல்லாத்தையும் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். திஸ் ஐ நான் கண்டிப்பா சொல்றேன். இந்த பாயிண்ட் வந்து நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் வாழ்க்கையில. மித்த பாயிண்ட் ஃபாலோ பண்றேன், பட் 100% பண்றேன்னா சொல்ல முடியாது. லெட் மீ பி வெரி ஹானஸ்ட். யார்ல யார்கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அது அவங்ககிட்ட நான் சொல்லி அவங்கள வந்து நான் சந்தோஷப்படுத்துவேன். தட் இஸ் மை கேரக்டர். வாட் எவர் மேபி. ஒருத்தவங்க நல்லா சாரி கட்டுவாங்க, ஒருத்தவங்க நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க, வாட் எவர் மேபி, யூ ஹாவ் அ வெரி குட் ஸ்மைல். யாரா இருந்தாலும் சரி, அந்த 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 நிமிஷம், ஒரு நிமிஷம் நிப்பாட்டி வச்சு, சாரி நல்லா இருக்குங்க, வெரி சூட்ஸ் யூ வெல் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். ஈவன் அவங்களோட ஹஸ்பண்டோட சொல்லியிருக்க மாட்டேன், டு பி வெரி ஃப்ராங்க். ஓகே, when we say that, அவங்க அந்த நாளே அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். It will change their entire mindset. They feel very light and they feel very happy. ஓகே, நீங்க அப்படி சொல்றதுனால என்ன ஆயிர போறீங்க? ஓகே, ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது குறைய போதான். But you are just try to appreciate what others have. When you do that, definitely I tell you, அதே மைண்ட் செட்ல அவங்களும் வந்துருவாங்க. They will appreciate what is good in you. Okay, definitely அவங்க அந்த மைண்ட் செட்க்கு வந்துருவாங்க. So when you are trying to appreciate, definitely I tell you, அவங்களோட மைண்ட் செட் வந்து மாறுது, ப்ரொடக்டிவிட்டி மாறுது, ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது it's a kind of psychology. Okay, so what happens is you build a good rapport. See, everyone is not good in everything, right? We should accept that. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன தப்பு இருக்கலாம். ஓகே, பட் அதுக்காக ஒரு சின்ன தப்புக்காக ஒரு 90% அவன் நல்லவா இருக்கான் அப்படின்னா, we should not ignore the entire person. When you நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட பார்ப்போம், அவற்ற இருக்க 90 நல்ல பழக்கங்கள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட எனிமியோட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, ஓகே, so hereafter let us change our perspective. Okay, let us change the view how we see the things in our life. Okay, when you do that, everyone becomes what to say, everyone, யாருமே உங்களுக்கு வந்து பகையாளராக இருக்க மாட்டாங்க.
either in your life or family or in your office. You see, because ஒரு நெகட்டிவ் குணம் இருக்கு அப்படின்னா நல்ல குணம் இருக்கும். நம்ம வந்து நெகட்டிவ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இட் இஸ் as simple as if you have a black dot in a paper, why do you see the black dot in the paper? Why don't you see the white space around that? The black dot is just a single dot in the entire white space, right? When you see good things in others, definitely I tell you, the perception will change. I tell you, the attitude of the person will also change towards you. So you will have no enemies, everyone will be your friends. நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் நீங்க ஆஃப்டர் தி செஷன் நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை பிடிக்காதவங்க இருப்பாங்க. அந்த 2 பேர் பிடிக்காதவங்கள நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் அவங்ககிட்ட பிடிக்கலன்னு யோசிச்சு பாருங்க. மிஞ்சி போனா ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்கலாம். ஓகேவா? ஆனா அவர்கிட்டயும் நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்க நோட் பண்ணுங்க. So if he's going to be so good now, why should avoid people like that? Okay, so change your perception, change your world. Okay, so that is what I really wanted to say. Next, the last but one, connect with the nature. This also is very, very important point. Most of the time we are with the digital devices, but sometimes we should go out. Okay, we have to go to some landscapes. Or ஒண்ணுமே கிடையாது, நம்ம காலையில ஒரு 5 o'clock அந்த மாதிரி நம்ம மொட்டை மாடியில போய் நம்ம you just spend some time in the you go out and just spend some time. That is a totally a kind of a positive vibration, you know. You can feel the change. It is something like the entire universe is just hugging you. Okay, you can see that. You can definitely, it is something like the mother nature is just hugging you, like, you know, something. The mother nature has the power of healing your problems, healing your diseases. Yeah, definitely. Okay, once in a month you just go for outing and go to a place where not much of crowd. Okay, you have some kind of scenery kind of thing, some waterfalls அந்த மாதிரி நீங்க போய் பாருங்க. போயிட்டு வந்து ஒரு 1 monthக்கு பாருங்க, your attitude or your behavior, your mindset, definitely there'll be an alteration. I hope you agree with me. The second thing is connect with more with nature and life speaking to you. And sometimes like what happens is, நீங்க அந்த மாதிரி நேச்சர் கூட இருக்கும்போது நீங்க கொஞ்ச நேரம் you be alone with the nature. Okay, when you're most of times I used to spend alone. இப்போ கொஞ்ச நாள் அவன் become நிறைய spiritual books படிக்க you what you'll do, you prefer to be alone. Okay, rather than with the people. It is not in the negative sense, I'm telling you. What happens is you will go deep inside you and you see lot of solutions coming to your one problems, or you become more creative. You connect with God. I tell you, connect. ரொம்ப simple சொன்னா, you connect with God when you being in nature, when you are with nature. Listen to my lines. When you are connecting with the nature, you're connecting with God. It's as simple as it is. And you can realize only if you really experience this. Okay, so for that, what you said, you need to travel some good places, natural places with waterfalls and some kind of scenery. Be alone for some time. Don't think of anything about the family or the work, official work, anything, but connect with the nature. Be silent. Okay, you will see that the mother nature is talking to you. ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், உங்களோட இன்னர் வாய்ஸ் பேசும். அந்த இன்னர் வாய்ஸ் வந்து it will give something. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு அடுத்த லெவல் ஆஃபீஸ்ல அடுத்த லெவல் போறீங்க, இல்ல யூ வாண்ட் டு டேக் சம் மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் யூ ஹேவ் டு டேக்கன் இன் யுவர் பிசினஸ் அப்படின்னா எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது it will teach you. Yes, you should believe it. Okay, it will teach you. இதுல என்ன ப்ரோஸ், இதுல என்ன கான்ஸ் இருக்கு, எது உங்களுக்கு சூட் ஆகும், which is likely to suit you for your life அப்படிங்கிறது it will tell you.
that inner voice will talk to you. This will happen only and only if you are alone and if you're connecting with nature. இது நான் சும்மா போடலைங்க. It is not just quote, it's my experience. Okay? And another important thing I really wanted to tell you is every day try to be at least silent for half an hour a day. Slowly you will acknowledge the value for being silent. அப்ப என்ன ஆகும்னா even 1 hour, slowly you become 1 hour you will be silent. யார் கூட பேசுறீங்க, even with your kids or husband, your mother-in-law, whomsoever, you try to be silent, keep silent. Work பண்ணுங்க, but silent ஆ இருங்க. Don't talk. Okay, just be silent. When you do that, you will see the difference. You should tell me what happens to you, okay, when I come to the next meeting. The last but not the least, I really wanted to say it loud. This is for all my friends, dear friends. Okay, don't ever let someone tell you that you can't do something. Not even me. You got a dream, you got to protect it. When people can't do something themselves, they are going to tell you that you can't do it. You want something, go get it. Okay? So I'll repeat, if you want something, go get it. Okay, so this is the thing I really want everyone to have in their, wherever they see, அது ஒரு visual card நீங்க வச்சுக்கணும். Wherever, either in your wardrobe or in your workplace laptop, you can stick on this. Whenever you feel low, whenever you feel down, I want to say this quote within yourself. It is something like self-motivating. Definitely, I think it will help you a lot. Thank you. With this small presentation, I really thank the management, principal ma'am, and Mr. Vasant, and our Thomas sir, as well as Nami, and the entire alumni team for giving me this wonderful opportunity to express my thoughts and experience, which will definitely have a little spark in the young minds. Okay, so that is the intention of this presentation. I thank you so much. So with this, I conclude my presentation. I am open enough for any of the questions. Floor is open for questions. Excellent presentation, ka. Okay. Thank you. Thank you, Shamu. Thank you so much. இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செஷன் வந்து நான் வந்து சும்மா கோட்டா சொல்லல, இன்னும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் லைட்டா எதுவுமே டோசேஜ் வந்து லைட்டா இருக்கணும். லைட்டா இருந்தா தான் அது வந்து தாக்க முடியும். ரொம்ப இருந்துச்சுன்னா யூ வில் நாட் ஏபிள் டு ரியலைஸ். ஒரு ஸ்பார்க் கொடுத்துட்டா தென் அதை பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கணும். தட் இஸ் வாட் ஐ திங்க், தட் ஸ்பார்க் இஸ் வாட் இஸ் given today. I believe in that. And ஒரே ஒரு ஃபைனல் விஷயம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். யார் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்க ஃபியூச்சர் வந்து இந்த கரண்ட் சிச்சுவேஷன் வச்சுட்டு உங்களோட பேக்ரவுண்ட் வச்சு எதுவுமே பாஸ்ட் பண்ணி இதனால நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நினைக்காதீங்க. It is not like that. Whatever you want to become, you have the right, and if you have the proper attitude and consistency, anything you can achieve. Okay, உங்களுக்கு சுத்தமா பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்னாலும், if you have a deep desire, it is just a matter of time, you will achieve it. இது வந்து நான் பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்றேன். Okay, yeah, that is the thing. That's the final thing. Yeah. Thank you. The different type of teaching another like questions என்ன கேட்கறது தெரியல. But this has to be உங்க இன்னர் ஃபீலிங் நீங்க கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும். அவங்க சொன்னதெல்லாம் சிலது ப்ராக்டிஸ் பண்ணணும். Then you will try to come out like what is inside. நம்ம யாருங்கிறத அப்புறம் ரீகால் பண்ணுவோம். Probably இந்த 15 days லாக்டவுன் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். I think we need to use it. கண்டிப்பா 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 வசந்த். So, even I have a habit of reading books. I get more books than Paris. I'm fond of books actually. So and another thing I forgot to tell is,
மெயின்டைன் a ஜேர்னல். நீங்க என்னெல்லாம் வந்து ஒரு புக்ஸ் படிக்கிறீங்களோ அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அது ஒரு டைரியில எழுதி நம்மளுக்கு தேவையானது மட்டும் எழுதி அப்பப்போ அந்த டைரி எடுத்து எடுத்து படிக்கணும். படிச்சுட்டோம்னா அப்படின்னா நீங்க யாருமே நம்மளுக்கு வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும் பாருங்க. அது வந்து யாருனாலும் கொடுக்க முடியாது, புக்கை தவிர யாருனாலையும் கொடுக்க முடியாது. whenever I feel down அவ்வளவுக்கு ஆக மாட்டேன். அப்படி ஆனாலுமே நான் வந்து I have the habit of writing. என்ன வேணுமோ அதை எடுத்து படிப்பேன். ஸோ அது படிக்கும் போது ஒரு பயங்கர உத்வேகமா இருக்கும். உடனே யூ கெட் re-energized and you'll get into work. And the writing a journal is really really important for anyone for that matter. அந்த மாதிரி பல டைரி வீட்ல இருக்கு. ஹலோ மேம், ஷமீர் பேசுறேங்க. ஓகே சார். ஷமீர் சொல்லுங்க சார். தேங்க் யூ ஷமீர். ஆக்சுவலா நீங்க எந்த பேட்ச் ஷமீர்? நான் இன்னைக்கு தான் I'm hearing your name actually. Sorry for that. இல்ல பரவாயில்லை. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு இல்லங்க. 2005 நான் ட்ரிபிள் 2001 to 5 பாஸ் அவுட்ங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் செஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நிறைய செஷன்ஸ் நம்ம வந்து இப்போ நம்ம கேட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 50-60+ செஷன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கணக்குல. வந்து நம்ம ஒரு சொல்லும் போது இந்த புக்ல வந்து இப்ப இக்கிகாய்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் புக் இல்லைங்களா? மாதிரி நீங்க வந்து நிறைய புக்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்கீங்க. சைமன் சைனிக்கோட அந்த வை புக், ஸ்டார்ட் வித் வை. ஆமா, ரூமியோட கோட் நான் பார்த்தேங்க. அந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த செஷன்ல எனக்கு பிடிச்ச விஷயம், இந்த புக்ஸ்ல வந்து சில இதெல்லாம் நீங்க எடுத்தீங்க பாருங்க, சில ஹைலைட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. Thank you Samir. இல்ல ஆக்சுவலா இது வந்து 1 hour மேல 2 hours எடுக்கலாம். பட் அது வந்து பிகாஸ் டைம் ஷார்ட்டா இருக்கனால கிறிஸ்பா என்ன சொல்ல முடியுமோ சொல்லலாம். ஏன்னா இன்னொன்னு எல்லாருமே எல்லாமே விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. தாகம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். ரைட்? தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த நல்ல டைம்ல வந்திருக்குங்க. எல்லாமே லாக்டவுன்ல போறோம் நாளைக்கு. கண்டிப்பா லாக்டவுன்ல போறோம். சோ இன்னைக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் தான் நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் தான் இன்னைக்கு கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஆக்சுவலி என்னோட இன்டென்ஷன் தாமஸ் சார் வந்து கேட்கும்போதே நான் சொன்னேன், சார் எப்பவுமே ஒரே மாதிரி எடுக்கிறத விட டெக்னிக்கலா அதுன்னு எடுக்கிறத விட எல்லாமே அதுலயே டெக்னிக்கலா போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அத வந்து ஒரு டிஃபரெண்ட் ஜானரை ஒரு லைட்டா கொடுக்கணும். இப்போ என்ன நீட் ஆஃப் யார் என்ன அது நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஐ வெரி பர்டிகுலர். இது வந்து ஒண்ணுமே கிடையாது. இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு நாங்க ஜூனியரா இருக்கும்போது யாருமே ஆக்சுவலா எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டரா வந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இதெல்லாமே வந்து 2 years முன்னாடிதான் we got to learn. Of course நம்ம பேரண்ட்ஸ் வந்து புக் படிங்கன்னு சொன்னது வந்து ஓகே. பட் இது முன்னாடி தெரிஞ்சதுன்னா இன்னும் நம்ம வாழ்க்கை வேற விதமா போயிருக்கலாம். That is only regret I have. Thank you so much Maran. Thank you so much Samir. You also please share the books. Share of thoughts. Let us get connected. Sure. Definitely. Thank you Vasant and Thomas sir, everyone, like for that matter Naveen, the entire alumni team. I tell you, இது வந்து ஒவ்வொரு செஷன் நடத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளோ வெபினார்ஸ் நீங்க பண்ணுவீங்க, ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சன் பிடிச்சி டைம் அலோகேட் பண்ணி அந்த டாபிக் வாங்கி தாமஸ் சார் நீட்டா அன்னைக்கே வந்து இமிடியேட்டா இன்விடேஷன் ப்ரொஃபைல் வாங்கி அந்த டைமுக்கு பண்றது வந்து அதே மாதிரி எல்லாருமே இருக்கிறீங்க. அது பெரிய விஷயம். You are committed. அவ்வளவுதான் நான் சொல்றேன். So I really appreciate you for Vasant and the entire team. I'm really happy for you. Whatever I can do, எனக்கு என்ன முடியுதோ I will also contribute whenever there's a need. Okay. Because I also believe that SRC also is a major part in the growth of my life. நான் மனசார அதை நினைக்கிறேன். Definitely. Thank you, Vasant. Thank you. Starting from Ikigai and ending it at a point where if you want something, go and get it, and connecting the dots all the way
it was an excellent speech, and especially I would say like the 2BM model, meaning brain, body, and mind. How to keep it active. So how you have really mapped it, like learn, exercise, meditate was a good insight. So we really, really thank you for accepting the invite and coming and delivering this speech, and which would have inspired a lot of people here, and it would inspire a lot of people across the globe when people are actually seeing this particular video. So, Akshayaka, thank you again for coming, accepting the invite and coming and giving a wonderful speech. Thank you so much. And yes, great job, Vasantana and Thomas sir. So, for whatever show you've been putting till date. So, with that, thank you, Akka, thank you, Anna, and thank you, everyone. And moving on, Padmashri, the stage is yours. Session ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி Kids are. kids session. Yay! Can I sit in the chair? Happy Mother's Day. Can I sit in the chair, please? Yes. Hello, auntie. Hello, Kanna. Good night. Can I sit in the chair? உட்காரணும். Happy Mother's Day, auntie. Happy Mother's Day to all mothers and மதரா நிறைய வேலை பார்க்குற ஃபாதர்ஸ்க்கும் இதுல பங்கு நான் கொடுக்குறேன். Happy Mother's Day. Okay. அப்ப நீங்க எங்க உட்காருங்க? தெரியுதுல்ல, அப்ப நீ என் சேர்ல உட்கார்ந்தா நான் எங்க உட்காருவேன். ஆல்ரைட், யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நான் உட்காருங்க. திரும்ப. காஷ்மி. ஓகே, விகாஷினி, அப்புறம் விஜேஷ் அண்ணா. விஜேஷ் அண்ணா, அப்புறம் நான் இருக்கேன். அம்மா சொல்லுங்க நான். ஸ்மயன் இருக்காங்க. அப்புறம் சரி, நம்ம இன்னைக்கு செஷனுக்கு போலாம். ரெடியா? Count are very easy, miss. வெரி ஈஸி. This whole time. ஓகே, நேத்ரா மேடம் இல்ல இன்னைக்கு வந்து வெரி லெஸ் ஸ்ட்ரென்த். பட் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். ரெடியா? சீரியஸ். சொல்லுங்க, இதுல எவ்வளவு ஸ்கொயர்ஸ் பாக்குறீங்க? யார் டக்குன்னு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். Again? Yes, how many squares? லாஸ்ட் டைம் வேற பார்த்தோம், இது வேற. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஈஸியா கவுண்ட் பண்ணுங்க. I got one. இதுங்க, this is a rectangle. இல்லையே, ஸ்டிக் இல்லையே. But there's a counting there. Okay, one. Oops. Finally! 4, 6, 7, 8, 9, 8, 7, 6, 3, 0, 5, 0. Done. Correct? Yes, ஒரு மெசேஜ்மே வரல. யாருமே உன்னை கவுண்ட் பண்ணி முடிக்கலையா? விகாஷினி, விஜேஷ் அண்ணா, அக்ஷய் மேம், நீங்க கூட கவுண்ட் பண்ணலாம். Akshaya. Akshaya? Who's Akshaya? I'll tell you something. 11 அப்படின்னு வாணி சொல்லியிருக்காங்க. வேற ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? 15 பிளஸ். இது என்னங்க உங்க வயசு மாதிரி சொல்றீங்க? 45 பிளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல. கிருத்திகா ஜி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இன்ஃபினிட்டி அப்படின்னு டக்குன்னு மாத்திட்டாங்க. அது யாரு? விஜேஷா? What is infinity? நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ட்டி ஃபர்ஸ்ட் போட்டது விகாஷினி, செகண்ட் போட்டது நான் ஆன்ட்டி. ஓகே. Mine also is infinity. What is infinity? அது முதல்ல சொல்லுங்க. Is the largest number. கவுண்டே பண்ண முடியல. சரி, இப்போ ஆன்சர் பெறலாமா? எனி அதர் ஆன்சர்ஸ்? அக்ஷய் மேம் இருக்கீங்களா? எஸ்கேப் ஆயிட்டாங்களா? இருக்காங்களே. ஹலோ ஷமீர்,
ஷமியும் முடிதான். பண்ணியாச்சா? ஆல்ரைட், நம்ம ஆன்சர் போயிடலாம். மொத்தம் 16 இருக்கு. ஸோ கவுண்ட் இப்படிதான், சின்ன சின்ன பாக்ஸ்ல இருந்து போகலாம். ஒன்று ஏதாவது அனடேட் பண்றேன்னா Oh yeah, 1 2 3 4 5 6 7 8 கை 9. சரி கையை 9. That's 9, Amma. இது 1 2 3 4 5 6 7 8 9. அப்புறம் இங்க இருக்கு 10 11 12 13. இது 14. மிச்சம் 2 எங்க? Oh, கண்டு. அம்மா. It's not a square கண்ணா. மிச்சம் 2 எங்க போட்டிருக்காங்க? மிச்சம் 2 வந்து அந்த வெளியில இருக்க ஒரு பாக்ஸ் ஆன்ட்டி. இது கண்ணா? வெளியில இருக்க அவுட்டர் பாக்ஸ். அவுட்டர் பாக்ஸ். ஓகே, பிகர் பாக்ஸ். வெல் டன். இன்னொன்னு அதுக்குள்ள இருக்க சின்ன இருக்கும் அது. 3 5 9 3 4 5 8 9. கார்னர்ல இருக்கு ஒண்ணு. 3 4 இது 7 9 அதுக்கப்புறம் இது. Yes. Yes. So totally 16 boxes இருக்கு. Well done.